புதிய தமிழகம் கட்சி பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை பற்றி விளக்கமளிக்க சென்னை காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைப்பில் உள்ளார். ஸ்டெஃபி, இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தாக்கல் செய்த மனுவில் அருந்ததியருக்கான 3% உள் ஒதுக்கீட்டை ரத்து செய்வது, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி சென்னை மன்றோ சிலையில் இருந்து சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை வரை பேரணி நடத்த அனுமதி கோரி புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு விண்ணப்பிக்கப்பட்டது என தெரிவித்திருந்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் விண்ணப்பம் அளித்த நிலையில் குறிப்பிட்ட அந்த வழித்தடத்தில் பேரணிக்கு அனுமதி இல்லை என கூறி எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் இருந்து பேரணி நடத்தும் வகையில் வழித்தடத்தை மாற்றிக்கொள்ளும்படி காவல்துறையினர் அறிவுறுத்தியதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிருஷ்ணவேணி, அதன் அடிப்படையில் 2024 நவம்பர் 7ஆம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இருந்து நேரடியாக சென்று தமிழக ஆளுநரை சந்தித்து மனு அளிப்பது என்று அறிவித்த நிலையில் முந்தைய நாளான நவம்பர் 2024 6ஆம் தேதி பேரணிக்கு அனுமதி மறுத்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது என்றும், இந்த உத்தரவை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இதனால் கட்சிக்கு ஏற்பட்ட பாதிப்பு 1 கோடி ரூபாய் இதற்கான இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மனுவில கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. 3 வாரங்களுக்கு முன்பே பேரணிக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பித்தும் ஆளுநரின் நேரத்தை பெற்றும் இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்தது சட்டவிரோதமானது என்றும், பேரணிக்காக திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்த கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்து மண்டபங்களில் அடைத்ததாகவும் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இந்த மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து கடைசி நேரத்தில் பேரணிக்கு அனுமதி மறுத்து உத்தரவிட்டால் என்ன அர்த்தம்? காவல்துறை அரசியல் ஏஜென்சி அல்ல, அரசு ஏஜென்சி. பேரணிக்கு அனுமதி அளிப்பதா மறுப்பதா வேறு விஷயம். அதை உரிய காலத்திற்கு முன்பே தெரிவித்திருக்க வேண்டும் என சரமாரியாக நீதிபதி சாடியுள்ளார். மனுவுக்கு பதில் அளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜனவரி 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். கிருஷ்ணவேணி, மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக புதிய தமிழக கட்சிக்கு பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பாக காவல்துறை உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டெஃபி.